ஆயிட்டா வணக்கம் வெங்கட் வந்து பார்த்தோம். நான் நினைச்ச மாதிரி செட்டை கொடுத்தாரு. பரவாயில்ல. நாங்கள் ஓடிசி கோல்டு சோனி பிராண்ட் தேடி வந்தோம். நினைச்ச மாதிரி ரேட்டு கொஞ்சம் கூட குறைச்சி சொன்னாலும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கொடுத்தாரு. சந்தோஷம். அண்ணனும் அசம்பிள் அமைப்பு செய்கிறவங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஊர்னே? நான் மேலூர் மாவட்டம் உலகச்சிகள் வேணால் நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ ஐபால்லாம் செய்யறது. சரி சரி சரி. மாவட்டம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஓகேண்ணா ஓகே. சிஸ்டம் பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சு எல்லா மாடலும்? நீங்கள் போட்டு பார்த்த மாடல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு? உங்கள் பேர்? மணிகண்டன். எந்த ஊரில்? சிஸ்டம்லாம் பார்த்தீங்களா, எப்படி பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஓகே. என்னோட சர்வீஸ்லாம் எப்படி நல்லா இருந்துச்சா? ஓகேண்ணா ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நிறைய பேர் ரிசீவர்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஸ்பீக்கர் பேக்கேஜ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது இப்போது 5.1 ஒரு சோனி பேக்கேஜ் பார்க்குறோம். இதில் வந்து டியூட்டர் வந்து ஹாரன் டியூட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 இன்ச் அட்வான்ஸ் ஹாரன் டியூட்டரும் ஒரு 7 இன்ச்சு ஊஃபரோட யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டூவல் எக்ஸ்டாண்ட் பேஸ் டாட் ஊஃபர். இது வந்து செம்ம கிளாரிட்டி இருக்கும், பேஸ் எஃபெக்ட் எல்லாமே. இது ஒரு சேனல் 100 வாட்ஸ் வரும். இந்த ஊஃபர்ஸ் ரெண்டும் ஃப்ரண்ட் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2-வேல கொடுத்துருப்பாங்க. சரௌண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் 50 வாட்ஸில் கொடுத்துருப்பாங்க. கிளாரிட்டி வைஸ் இந்த சரௌண்ட் சென்டர்ஸ் வந்து லவுடாக இருக்கும். சிங்கிள் ஊஃபர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரௌண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் 8 ohmஸில் இருக்கும். 8 ohms 50 வாட்ஸு. சென்டர் வந்து 6 ohmஸில் கொடுத்துருப்பாங்க. பேக் எல்லாமே நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணுற ஆப்ஷன்ஸோட தான் வந்துருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் சேனல் ரெண்டும் 100 வாட்ஸ் 6 ohmஸில் வந்துருக்கும். ஸோ கிளாரிட்டி வைஸ் இந்த ஊஃபர் ஸ்பீக்கர்ஸ் வந்து எல்லாமே செமையாக இருக்கும். இதுக்கு சப்பும் தேவைனாலும் நம்மக்கிட்டே இருக்குது. அடுத்த வீடியோவில் அடுத்த லைனில் பார்க்கலாம். இப்போ பார்க்குறது சோனியில் ஒரு 5.1 பேக்கேஜ். இது ஒரு விண்டேஜ் டைப்லான ஸ்பீக்கர் பேக்கேஜ். ஸோ லவுட் அண்ட் கிளாரிட்டி சின்னைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். 2 டியூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்னைஸ் டியூட்டரும் ஒரு டூம் டியூட்டரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஊஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 இன்ச்சில் ஹைப்ரிட் ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபாரின் மேக் ஊஃபர்ஸாக இருக்கும். டியூட்டர்லாம் நல்லா கிளாரிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும். எந்த ஒரு டேமேஜஸுமே இல்லை. ஃபாரின் மேக் ஊஃபர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சரௌண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஊஃபர் 4 இன்ச்சில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிளாரிட்டி வைஸ் அதுவும் லவுடாக இருக்கும். ஷார்ப்னஸ் நல்லா இருக்கும் இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும். ஸ்பீக்கர் எல்லாமே வால் மவுண்டிங் ஆப்ஷன்ஸோட தான் கொடுத்துருப்பாங்க. சரௌண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் 8 ohmஸில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சேனல் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து 50 வாட்ஸ் வரும். சரௌண்டு பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சேனல் வந்து 70 வாட்ஸ் வரும். 6 ohmஸில் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பேக் சைடு எல்லாம் தெளிவாக இருக்குது. புதுசாகவே இருக்குது ஸ்பீக்கர் பேக்கேஜஸ்லாம். ஸோ அதனால் நீங்கள் ரிசீவர்ஸுக்கு யாராவது தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர் பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வர மாடல் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஸ்பீக்கர் பேக்கேஜ்னு சொல்லலாம். ஒரு விண்டேஜ் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையராக இருக்கட்டும், ஒரு டிடிஎஸ் ஆம்பிளிஃபையராக இருக்கும், ஃப்ரண்ட் சேனலுக்கு இந்த ஸ்பீக்கர் ரொம்ப மேட்ச் ஆகும் சோனியில் இருக்கிறதுலே. ஏன்னா இது 3-வே டியூட்டர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக 4-வே இருக்கும். 3 டியூட்டர்ஸும் ஒரு 8 இன்ச் ஊஃபர்ஸோடு வந்திருக்கும். டியூட்டரை பொறுத்த வரைக்கும் சின்ன டியூட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 2 மிட்ரேஞ்ச் டியூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 8 இன்ச் ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிளாரிட்டி வைஸ் செமையாக இருக்கும் இந்த ஸ்பீக்கரு. அதே மாதிரி சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 இன்ச்சில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆடியோ ரிசல்ட் இந்த ஸ்பீக்கரில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பேக் சைட் பாருங்கள், நல்ல கண்டிஷனெலாம் இருக்குது. டேமேஜஸ்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து 6 ohms. உங்களுக்கு சரௌண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் 50 வாட்ஸில் கொடுத்துருப்பாங்க. 8 ohms வந்திருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் சேனல் வந்து 185 வாட்ஸ் வரும். நல்ல அருமையான பேஸ் எஃபெக்ட் உள்ள மாடலு. இது வந்து 5.1 பேக்கேஜ். ஒரு சப்வூஃபரு 5 ஸ்பீக்கர்ஸு சேர்த்து வரும் சோனியில். சேட்டலைட் மாடல் ஸ்பீக்கர்ஸு. இது ஃப்ரண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 2 இன்ச்சில் சின்னாக்ஸ் டியூட்டர் ஒன்று இருக்கும். அப்புறம் 4 இன்ச் ஊஃபர்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்டு சரௌண்ட் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நல்ல லவுடாக கிளாரிட்டியாக இருக்கும். உங்களுக்கு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா கிளாரிட்டி இருக்கும். 1000 வாட்ஸ் ஆர்எம்எஸ்குள்ள சிஸ்டத்தோட ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் தான் இது. நல்ல ஒரு அருமையான பேக்கேஜ் இது. ஊஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 இன்ச்சில் ஊஃபர் ஃப்ரண்ட் ஃபயரிங்கில் கொடுத்துருப்பாங்க.
ரிசல்ட் நல்லா இருக்கும். இந்த ஊஃபரில் டெப்த்து நல்லா விழுகும். சென்டரை பொறுத்த வரைக்கும் 4 inch ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே உங்களுக்கு லவுட்னஸ் நல்லா இருக்கும், ஷார்ப்பும் நல்லா கிடைக்கும், ரீச்சிங் இருக்கும். ஏன்னா இந்த மாடல் ஒரு நல்ல ஒரு மாடல். ஆம்பிளிஃபயர் தனியாக சேல்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால ஸ்பீக்கர் பேக்கேஜ் தனியாக நம்மக்கிட்ட இருக்குது. புதுசாக இருக்குது பேக்கேஜ். நீங்கள் எல்லாத்தையும் வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம். சப் ஊஃபர் கொஞ்சம் இப்போ உள்ள மாடல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும். இது ஒரு பேசிவ் ஊஃபர்ஸ் தான். நீங்கள் எல்லா ஸ்பீக்கர்ஸுமே வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் பேக் சைடில் நல்ல ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு சப் ஊஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ohms கொடுத்துருப்பாங்க. 3 ohms இருக்கும். அதே மாதிரி சரௌண்ட் அண்டு சென்டர் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ohms தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சேனல் 100 watts கிட்ட வரும். ஸோ சேட்டலைட் மாடல் ஸ்பீக்கர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வால் மவுண்டிங் ஆப்ஷன்ஸுக்கும் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டு வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாடல் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் நினச்சாலுமே கிடைக்காது. ஸோ ரொம்ப ரேர் மாடல் சோனியில் 10,000 wattsக்கு வரக்கூடிய ஸ்பீக்கர் பேக்கேஜ் இது. சவுண்ட் கிளாரிட்டிலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீக்கரும் வந்து வாட்ஸ் ஹெவியான வாட்ஸில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சரௌண்ட் சேனல் 2 பொறுத்த வரைக்கும் 90 watts வந்திருக்கும். சென்டர் சேனலை பொறுத்த வரைக்கும் 100 wattsல கொடுத்துருப்பாங்க. அதுவும் டியூவல் ஸ்பீக்கராக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் சேனலில் வந்து 225 wattsல கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளாரிட்டி வைஸ் பிக்சரும் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டியூட்டரும் வந்து அவ்வளோ அருமையான டியூட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேஸ், ட்ரிபிள், சின்னைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆடியோ கிளாரிட்டி வந்து இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ரிசல்ட் இருக்கும். இது சாமானியமாக இந்த சிஸ்டம் கிடைக்காது. ரொம்ப ரேர் மாடலு. ஸ்பீக்கர்ஸ் நல்ல புதுசாக இருக்குது. நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் கண்டிஷனாகவும் இருக்குது. வேணுன்றவங்க 5 ஸ்பீக்கர் மொத்தமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஆக்டிவ் சப்பூர் நம்மக்கிட்ட இருக்குது. பேசிவ் ஊஃபர்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட இருக்குது, வாங்கி வச்சுக்கலாம். ஒரு ஹெவியான ஆம்பிளிஃபயர் வச்சுருக்கீங்க, ஹெவியான பேக்கேஜ் போடணும், ஆனால் எனக்கு டவர் வேணாம், புக் ஷெல்ஃப் ஷேப்பில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜை. இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் நல்ல ஒர்த்தபிளான ஸ்பீக்கர் பேக்கேஜ். இது தனியாக உங்களால் வாங்குறது சிரமம். ஊஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் 8 inch ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டியூட்டரை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் ஹாரன் டியூட்டர் தான் ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சரௌண்ட்லையுமே அட்வான்ஸ் ஹாரன் டியூட்டர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரௌண்டை பொறுத்த வரைக்கும் 4 inchல வந்து ஃபாரின் மேக் சரௌண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபாரின் மேக் ஊஃபர்ஸ் உள்ள ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பீக்கர்ஸில் தான் சரௌண்ட்லையும் அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. சென்டரை பொறுத்த வரைக்கும் டுவல் சென்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீக்கரோட பேக் சைடில் எல்லாம் தெளிவாக புதுசாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த மாடல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்க பெஸ்ட் ப்ரைஸில் இந்த இதை பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் ஓம்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ohms வரும். இதோட மாடல் நம்பரை பார்த்தீங்கன்னா சோனி MHC GN1300D. உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கரும் 6 ohms வரும். உங்களுக்கு சென்ட்ரு ஸ்பீக்கரையும் பொறுத்த வரைக்கும் 6 ohms வரும். சென்ட்ரு, சரௌண்டு, ஃப்ரண்ட்டு மூணுமே உங்களுக்கு 6 ohmஸில் கொடுத்துருப்பாங்க. 10,000 wattsக்குரிய பேக்கேஜ். இதோட சரௌண்ட் ஸ்பீக்கர் வேணாலும் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 4 inch ஊஃபர், ஃபாரின் மேக் ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மிட் ரேஞ்சோடு இருக்கிற ஊஃபர்ஸ் இது. உங்களுக்கு டியூட்டரை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் ஹாரன் டியூட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிளாரிட்டி வைஸ் செமையாக இருக்கும். சரௌண்டிங் நல்லா பிரியும். சரௌண்டிங்லேயே ஒரு சாங்ஸ் கேட்குறதுக்கு நிறைய மாடல்ஸில் டியூட்டர்ஸ் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸில் சரௌண்ட்ஸில் டியூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். 6 ohms வரும், 90 watts வரும் ஒரு சேனலு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆம்பிளிஃபயர் பைனியர், மெரான்ஸ், எமகா, டெனான், ஹர்மன் கார்டன், டாகா அந்த மாதிரி வச்சுருந்தாலும் இந்த ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சரௌண்ட் சென்டர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் இருக்குது. சரௌண்டை பார்த்துக்கோங்க. சரௌண்ட் வந்து 3 wayல இருக்குது நம்மக்கிட்ட. மேலே ஸ்பீக்கரும், அப்புறம் கீழே வந்து ஒரு டியூட்டர் வித் ஒரு ஊஃபர்ஸோட உள்ள ஸ்பீக்கர் சரௌண்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரீமியம் மாடலுக்குரிய சரௌண்ட் ஸ்பீக்கர் தான் சோனியில் வந்திருக்கு. சென்டருமே நல்லா வெயிட் அண்ட் ரெண்டுமே சரௌண்ட் அண்ட் சென்டர் ரெண்டுமே நல்ல ஹெவி வெயிட்டில் பில்டு பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். மேலே உள்ள துணி மட்டும் நம்ம டஸ்ட்டாக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சென்டர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டியூவல் 4 inchல வந்து ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஏர் ஹோல்ஸ் சைடில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ப்ரீமியம் மாடலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணுற ஆப்ஷனோட கொடுத்துருப்பாங்க. சரௌண்டை பொறுத்த வரைக்கும் 8 ohmஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8 ohms 100 watts வரும். சென்டர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 8 ohms 100 watts வரும். ஸோ நீங்கள் 3 ஸ்பீக்கரையுமே நீங்கள் வால் மவுண்டிங்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணலாம். நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும்.
அதே மாதிரி இதுவும் 3-way தான் கொடுத்துருப்பாங்க. சரௌண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் இது சோனியில் ஒரு சரௌண்ட் பேக்கேஜ் தான். உங்களுக்கு 2 டியூட்டர் வித் 4-inch ஊஃபர்ஸோட யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரௌண்டில் மேக்ஸிமம் டியூட்டர்ஸ் வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸில் வர்றதில்லை. இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப சேட்டலைட் மாடல்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். சென்டர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் 4-inch ஊஃபர்ஸும் 2 டியூட்டர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டர்லேயும் டியூட்டரோட யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ்னே சொல்லலாம் சரௌண்ட் சென்டருக்கு. இதுவும் உங்களுக்கு வால் மவுண்டிங் பண்ணுற ஆப்ஷன்ஸோடு தான் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி லுக்கு பாருங்கள், நல்ல ப்ரீமியமாக நல்ல ஒரு குவாலிட்டி, ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் மெட்டீரியல்னால பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாரிட்டி வைஸ் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஹெவியாக இருக்கும். சரௌண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் 6 ohms 100 wattsல யூஸ் பண்ணியிருப்பாங்க. வால் மவுண்டிங் அண்ட் ஸ்டாண்டு ரெண்டுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் லுக்கில் இருக்கும். அதே மாதிரி ஒரே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வேணும், நீங்கள் அட்வான்ஸ் ஆம்பிளிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரே மாதிரி ஸ்பீக்கர் சரௌண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். லவுட்னஸ் நல்லா ஹெவியாகவே இருக்கும். நம்மக்கிட்ட டோட்டல் 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, எல்லாமே டூவல் ட்ரைவு. ஸோ இதையும் நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணுற ஆப்ஷன்ஸோட தான் வந்திருக்கும். எல்லாமே ஊஃபர்ஸோட வரும். அதுக்கு பின்னாடி ஏர் ஹோல் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. கிளாரிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஆக்டிவ் சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் சோனியில் ஒரு மாடல் நம்மக்கிட்ட இருக்குது. 100 watts 25 centimeters ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் நம்மக்கிட்ட இருக்குது. நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி, ஒரு நல்ல நியூ லுக்லேயும் இருக்குது. இதுக்கு பவர் ஆஃப் கண்ட்ரோலு அண்டு வால்யூம் அண்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கண்ட்ரோலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏர் ஹோல் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபயரிங் சப்வூஃபர்ஸ் தான் இது. உங்களுக்கு 20 centimeter சப்வூஃபர்ஸ் வந்து இருக்கும். 100 watts இது. ஸோ நீங்கள் ஹைஃபை யூனிட்ஸ் டைப் வச்சுருந்தாலும் சரி, ரிசீவர் மாடல்ஸ் வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர்ஸ்க்கு ஆக்டிவ் சப்பு தான் போகிற மாதிரி இருக்குன்னா அந்த சப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி 10,000 wattsக்கு வர ஒரு பேசிவ் சப்வூஃபர் 25 centimeters சப்வூஃபர். இது வந்து மேசிவ் பேஸ் சிஸ்டம் சொல்லி இந்த சப்பில் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வந்து மேசிவ் பேஸாக இருக்கும். எஃபெக்ட் நல்லாயிருக்கும். பேக் சைடும் பார்த்துக்கோங்க. இதுவும் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. DSW டைரெக்டாக வந்து உங்களுக்கு பேஸ் ஹெவியாக கொடுக்கும் இந்த சப்பு. ஸோ இது ஒரு பேசிவ் சப்பு தான். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். புதுசாக இருக்குது இந்த சப்பு. எந்த ஒரு டேமேஜோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது. நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே இருக்குது. உங்களுக்கு ஹெவியான சப்பு தான் இதுவும். 200 watts வரையும் இந்த சப்வூஃபர் தாங்கும். உங்களுக்கு ஓம்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ohmsல சப்வூஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெப்த்து இதில் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பைனியர்லேயும் நம்மக்கிட்ட ஒரு கிரவுண்ட் ஃபயரிங் சப்வூஃபர்ஸ் இருக்குது. இது ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் தான். உங்களுக்கு சப்போட வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரோட ஃபோட்டோஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரவுண்ட் ஃபயரிங்கில் இருக்குது. ஸோ கிளாரிட்டி வைஸ் நல்லாயிருக்கும்.